Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குபவர்களுக்கு அபராதம் விதிக்கும் விதமாக வரி போடுவேன் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதால் பரஸ்பர வரி என்ற பெயரில் நமக்கு 25% வரி போட்டார். பின்னர் ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்முதல் செய்வதை காரணம் காட்டி அடாவடியாக மேலும் 25% வரி விதித்தார். நம் மீது 50% வரி விதித்தும் ட்ரம்பின் மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியவில்லை. அமெரிக்காவின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் வர்த்தகத்தில் எந்த சமரசத்தையும் இந்தியா செய்யவில்லை. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதையும் நிறுத்தவில்லை. அபராத வரி போட்டும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது செகண்டரி சாங்ஷன் என்று சொல்லப்படும் துணை பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டினார். செகண்டரி சாங்ஷன் என்றால் ஏற்கனவே பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருக்கும் நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிப்பதை குறிக்கும். அதாவது உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுள்ளதை காரணம் காட்டி ரஷ்யாவுக்கு ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தது. ஆனால் நாம் தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறோம். இதை காரணம் காட்டி நம் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கலாம். இதைதான் செகண்டரி சாங்ஷன் என்கிறார்கள். இந்தியா மீது செகண்டரி சாங்ஷன் விதிக்கப்பட்டால் நம்முடன் வர்த்தக உறவு வைக்க மற்ற நாடுகள் தயக்கம் காட்டும். காரணம், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை தொடர்வதால் நமக்கு அபராதமாக 25% வரி விதிக்கப்பட்டது போல் நம்மிடம் வர்த்தகம் வைத்திருக்கும் நாடுகள் மீதும் வரி அல்லது வேறு நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்க முடியும். ட்ரம்ப் சொன்னது போல் நமக்கு அமெரிக்கா செகண்டரி சாங்ஷன் விதித்தால் நம் பொருளாதாரத்தில் கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எந்த நேரத்திலும் செகண்டரி சாங்ஷன் தொடர்பான அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்த பிறகு ட்ரம்ப் மனதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் போர் நிறுத்தம் கொண்டு வருவது தொடர்பாக ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பு போர் நிறுத்தத்தை கொண்டு வரவில்லை என்றாலும் கூட போர் நிறுத்தம் வருவதற்கான துவக்க புள்ளியாக மாறி இருக்கிறது. புட்டினுடனான சந்திப்பு பற்றி தனியார் சேனல் ஒன்றுக்கு ட்ரம்ப் பேட்டியளித்தார். அவரிடம் செகண்டரி சாங்ஷன் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், புட்டினுடனான சந்திப்பு சிறப்பாக முடிந்துவிட்டது. இந்த சந்திப்புக்கு 10க்கு 10% மார்க் கொடுக்கலாம். ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது செகண்டரி சாங்ஷன் விதிப்பது பற்றி உடனடியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இது பற்றி முடிவு எடுக்க இன்னும் 2-3 வாரங்கள் அல்லது அதற்கு மேலும் ஆகக்கூடும். ஏற்கனவே அபராதம் விதித்திருக்கும் நிலையில் உடனடியாக செகண்டரி சாங்ஷன் போட்டால் அவர்களது பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். எனவே இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இப்போதைக்கு புட்டினுடன் சிறப்பான சந்திப்பு நடந்தது என்பதை மட்டும் சொல்ல முடியும் என்று ட்ரம்ப் கூறினார். இதன் மூலம் இந்தியாவுக்கு உடனடியாக செகண்டரி சாங்ஷன் விதிக்கப்படாது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கை எடுப்பதில் இருந்து ட்ரம்ப் பின்வாங்கியிருக்கலாம் என்பதும் அவரது துணியில் தெரிவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.